நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா சந்தியா, சொல்லுங்க. சந்தியா, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, இன்னைக்கு அக்கா வீட்டுக்கு அப்பளம் தயார் பண்ண போகணும். ஆனா அத்தை, எனக்கு தான் அப்பளம் செய்யவே. நீங்க சரின்னு சொன்னா நான் சப்பாத்தி பண்ற மிஷினை கொண்டு வரவா? வேண்டாம்மா. பிறக்கும் போதே எல்லாரும் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு பிறக்கிறது இல்லையே. 4-5 அப்பளத்தை நீ செஞ்சேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் தானாவே நீ அப்பளம் செய்ய கத்துக்குவ. அதுவும் இல்லாம நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் தான் உன் கூட வரப்போறேன்ல. வா போலாம். வா. மகாராஜா, நான் உங்களுக்காக ஒரு செய்தி கொண்டு வந்துள்ளேன், அதை கூறுங்கள். நாடகத்துக்கான ஏற்பாடு பண்ண. சரி, எல்லாருக்கும் ட்ரெஸ் கரெக்டா இருக்குல்ல? இப்போ நாடகத்தை பொறுத்த வரைக்கும் நாம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். வாங்க. சூர்யா அண்ணா, யாரும் வராங்கன்னு நினைக்கிறேன். ஒளிஞ்சுக்கோங்க. ஏன்டா இப்படி கதவை திறந்து போட்டு போயிடறாங்களோ தெரியல. சூர்யாயா, என்ன இது? பெரிய கதவை பூட்டிட்டு போயிட்டாரு. இப்ப நம்ம எப்படி வெளியே போறது? என்ன செய்யறது? போச்சு போ. இன்னைக்கு இங்க பெரிய பிரச்சனை இருக்கு. யாராவது நம்மள இங்க பார்த்தாங்கன்னா 3 பேர் இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்பாங்களே. அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். சூர்யாண்ணா, நீங்க மொபைல் வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் இருங்க, உங்க குர்தா எடுத்துட்டு வரேன். சூர்யாண்ணா, இந்தாங்க. உடனே பப்புக்கு போன் பண்ணுங்க, கடையில் தானே இருக்கா, உடனே வந்து திறந்துட்டு போறா. என்னாச்சு? ஆகிறதுக்கு என்ன இருக்கு? போனை நான் கடையிலே வச்சிட்டேன். என்ன? சூர்யாண்ணா, இதுக்கு மேலே நல்லா யோசிக்க முடியாது, போங்க. அம்மா மட்டும் நம்மள பார்த்தாங்க, அப்புறம் நம்ம அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? சந்தியா, வீட்டு வேலை எல்லாத்தையுமே விட்டுட்டு அக்கா வீட்டுக்கு அப்பளம் பண்றதுக்கு போறோம். அவங்க வீடு எங்கதான் இருக்குன்னு தெரியலையே. ஆனா அவங்க வீட்லயும் எந்த வேலையும் ஒழுங்கா நடக்கல. அவ்வளவு தூரம் போனது வீணா போயிடுச்சு. சரி, பரவாயில்ல, விடு. சார், ஒரு நிமிஷம். இங்க சூர்யாவோட வீடு எங்க சார் இருக்கு? நீ வீட்டுக்கு போமா, நான் உனக்கு அப்பளத்துக்கு மசாலா எப்படி பண்றதுன்னு சொல்லி தரேன். வணக்கம் சரோஜக்கா. வணக்கம். வணக்கம். எங்க போயிட்டு வரீங்க? அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். சரி, முதல்ல ஒரு விஷயம் சொல்லு, நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன். வீட்டுல தான் யாருமே இல்லையே, போய் பீடாவாவது சாப்பிட்டு வரலாம். ஆமா, யார் பண்ணி என்ன வீட்டுக்குள்ள வர்ற? இது சூர்யாவோட வீடு தானே சார்? உனக்கு பிடிக்கலன்னா இந்த வீட்டோட பேரை மாத்திடவா? சரி சரி, சூர்யாவோட வீடு இதுதான். சூர்யா என்னோட புள்ள தான். இப்ப என்ன விஷயம்னு சொல்லு. இங்க பாருங்க, நான் டிராமாவுக்கு ட்ரெஸ் கொடுக்குற ஆளு. உங்க பையன் டிராமாவுக்கு ட்ரெஸ் வேணும்னு சொல்லி என்னை கொண்டு வர சொல்லியிருந்தாரு.
நான் அவர் கேட்ட ட்ரெஸ்ஸையும் கொண்டு வந்து கொடுத்தேன். பக்கத்தில் எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதை போய் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். அதுக்குள்ளே நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு போனேன். அதனால் தயவு செஞ்சு உங்கள் பையனை கூப்பிட்றீங்களா சார்? என் புள்ள சூர்யா நாடகத்துக்கு வேணும்னு சொல்லி உங்களை ட்ரெஸ் கொண்டு வர சொன்னானா? எதுக்காக? நீ எதுக்கப்பா நிக்கிற? வா உள்ள வந்து உட்காரு. சரி சார். அந்த செருப்பை இங்கே கழட்டி வச்சிரு. வாங்க சார். வாப்பா. ஆமா, இந்த புடவையில இருக்கிற டிசைன் ரொம்ப நல்லா இருக்கே. இதெல்லாம் உங்க கையாலேயே செஞ்சீங்களா? பார்க்கிறதுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு. உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா என் மருமகளுக்கும் இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுங்க. கண்டிப்பா. இது வரைக்கும் நீங்க கேட்டு நான் எதுவும் முடியாதுன்னு சொல்லியிருக்கேனா என்ன? ரொம்ப நன்றி. சொட்டு, நீ ஒன்று பண்ணு. எழுந்துரு, இங்க வா. என் தோல் மேலே உட்காந்துக்கோ. அப்படியே ஜன்னலை பிடிச்சி வெளியே போப்பாரு. சரியா? இதோ நல்ல யோசனை. உட்கார். சொட்டு, ரெடியா? நீ ஜாக்கிரதை ஜன்னல். என்னப்பா சூர்யா, பயிற்சி ஏதாவது பண்றியா என்ன? அப்பா அது வந்து சார், நான் கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு அளவு சரியா இருக்கான்னு பார்த்துட்டீங்களா? எல்லாம் சரியா தானே இருக்கு? இங்க எதுவும் சரியா இல்ல. இப்ப எல்லாமே கையை மீறி போயிடும் போல இருக்கு. எல்லாம் சரியா இருக்கு. இப்பதான் துணியெல்லாம் பார்த்தோம் நாங்க. சரியா இருக்கு. ரொம்ப நன்றி. சரிங்க சார், நான் கிளம்புறேன். ரொம்ப நன்றி சார். போயிட்டு வாங்க. நன்றி. என்ன விஷயம் சூர்யா? நீ ஏதாவது நாடகம் போட போறியா? அப்பா ஒண்ணு இல்லப்பா, நாங்க 3 பேரும் என்ன யோசிச்சோன்னா அது சும்மாதான். ஆமாப்பா, நாடகம் நடத்தலான்னு. இதுல என்ன? எதுக்கு சின்ன விஷயத்துக்கு பதட்டப்படுற சூர்யா? நீ எங்கேயாவது போய் திருடவா போற? நம்ம ஏரியாவில் நடக்கிற தேர் திருவிழாவில் ஒரு நாடகம் போட போற. அதுக்கான ஏற்பாடை தானே செய்துகிட்டு இருக்க. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு சொல்லு. கண்ணா சூர்யா, உன்கிட்ட ஒன்று சொல்லவா? என்னப்பா? என்கிட்ட இருக்கிற குணங்கள் எல்லாம் உனக்கு இன்னும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்குள்ளேயும் ஒரு நடிகை ஒளிஞ்சிருக்கான்னு உனக்கு தெரியுமா? ராமர் லீலா நாடகத்துல நான் நடிச்சிருக்கேன். சூர்யானா, அப்பாக்காகவே நம்ம கிட்ட ஒரு சூப்பர் ரோல் ஒன்னு இருக்குல்ல. என்ன சோட்டு, என்ன ரோல்? யமனுடைய வேஷம். யமன் வேஷமா? அக்கா கிளம்புறேன். வாமா சந்தியா, போலாம். ஆண்டவா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன வெயில் அப்பா. நீ வாமா, நான் உனக்கு அப்பளத்துல சேர்க்க என்ன மசாலா நல்லா இருக்கும்னு சொல்லி தரேன். ஏற்கனவே ஊறுகாய் செய்ய கத்துக்கிட்டேன்ல, தயிர் களையறது எப்படின்னு சொல்லி தரேன். இன்னும் கொஞ்ச நாள்ல மருதாணி போடவும் கத்துக்கோ. இந்த வீட்ல எல்லாமே தலைகீழா நடந்துட்டு இருக்கு. அத்தை என்னடானா சந்தியாக்காவை அவங்க சிஸ்டியை நினைச்சிட்டு இருக்காங்களா? சும்மா அதை சொல்லி கொடுக்குற, இதை சொல்லி கொடுக்குறேன்னு அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அத்தை என்கிட்ட இந்த மாதிரி பாசமா பேசினதே கிடையாது. இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். கடவுளே, எப்படியாவது இத நான் மறைச்சு வச்சுதான் கொண்டு போகணும். சந்தியாக்கா மட்டும் இதை பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், நான் நல்லா வசமா மாட்டிப்பேன். எதுக்கோ கொஞ்சம் பார்த்து போகணும், இல்லைன்னா இவங்க என்ன ஸ்டேஷனுக்கு அனுப்பிடுவாங்க. அப்படிலாம் நடக்கக்கூடாது. சந்தியா, நீ ஒண்ணு பண்ணுமா, நீ போய் ஸ்டோர் ரூம்ல இருந்து மிளகு அப்புறம் அங்க இருக்கிற அப்பளத்தை எடுத்து வை. சரிங்க அத்தை. சரி போ. கஸ்தூரி, சோட்டு, பாக்குறதுக்கு நான் அப்படியே எம மாதிரி இருக்கேனா?
இரு, நானும் உன் கூட வரேன். நீ போய் எல்லா துணியும் இஸ்திரி பண்ணி வை. அதுக்குள்ள இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். ஏன்னா எது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாதுல்ல. அப்பா நீங்க அப்படியே எம மாதிரியா இருக்கீங்கப்பா. நீங்க பாருங்கப்பா, சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திருங்க, யாரோ பார்த்தா அவ்வளவுதான். 2 நிமிஷம் சூர்யா, 2 நிமிஷம். எம்ம வேஷம் எப்படி இருக்கணும்னு நான் முதல்ல உணரணும் இல்லையா சூர்யா? அதுக்கப்புறம் நான் எப்படி ஆக்டிங் செய்ய போறேன்னு பாரு. கஸ்தூரி, சோட்டு, நீங்க 2 பேருமே இனிமே இந்த உலகத்துல 1 நிமிஷம் கூட இருக்க கூடாது. 2 பேரும் இங்க இருந்து போயிடுங்க, நான் வர்றேன். அப்பா ஆண்டவா, உங்களை நான் விட மாட்டேன். 2 பேரையும் காணோம். அப்பா நாங்க எங்கதான் இருக்கோம்? அப்பா அம்மா பார்த்தாங்கன்னா கத்த போறாங்கப்பா. இது ரொம்ப நல்லா இருக்குல்ல. இந்த யமனுக்கு யாரை பார்த்தாலும் பயம் கிடையாது. அப்பா ஆண்டவா. சூர்யா, அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுச்சு? என்னையா நீங்க என்ன செய்றீங்க? அம்மா பார்த்துட்டா அப்புறம் அவ்வளவுதான். எனக்கு யாரை பார்த்தாலும் பயம் கிடையாது. ஐயோ ஆண்டவா, என்ன இது? சும்மா எல்லாத்தையும் எங்கதான் வச்சு தொலைப்பாங்களோ? இது மேல இருக்கா? கடவுளே, ஏறக்கூட முடியல. ஒரு வழியா மிளகு கிடைச்சிருச்சு. சமையல் அறையில மிளகா பொடியும் தீர்ந்து போயிடுச்சு. இப்பவே எடுத்துட்டு போயிடலாம். டப்பா இங்க தானே விழுந்தது, அதுக்குள்ள எங்க போயிடுச்சு? ஐயோ ஆண்டவா. மிளகா பொடியும் கிடைச்சிருச்சு. ஆனா அப்பள டப்பா எங்க இருக்கும்? ஐயோ ஆண்டவா, என்ன இது? இது வீடா என்ன? எந்த பொருளும் வெச்ச இடத்துல இருக்கவே இருக்காது. இந்த வீட்டுல எல்லாத்தையும் எங்கதான் வைக்கிறாங்களோ?
எங்கேன்னு போய் தேடுவேன். எல்லாத்தையும் எங்க தான் வச்சிருக்காங்களோ. யார் இது? யமனா? ஐயோ ஆண்டவா. விக்ரம், இங்க வா. கண்ணா சூர்யா, உனக்கு தெரியுமாப்பா, இன்னைக்கு நம்ம வீட்ல நான் அந்த யமனை பார்த்தேன். என்னமா இது? அது ஒண்ணு யமன் கிடையாது. சோட்டு, உனக்கு எதுவும் தெரியாதுடா, நீ சின்ன பையன்ல. என்னது யமனா? யமனை பாத்தீங்களா நீங்க? அப்படின்னா எனக்கு அர்த்தம் என்ன? உங்க நேரம் முடிஞ்சிருச்சுன்னா? ஐயோ அப்படிலாம் இல்ல, உங்களுக்கு ஒன்னும் அதிகமா வயசாகலையே. நீங்க இன்னும் பேரம் பேத்தி எல்லாம் பாக்கணும். அப்புறம் ஆம்பளை குழந்தை பிறந்தா எனக்கு வளையல் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் வாங்கி தரேன். வாய மூடு. கேக்குறக்கு ஆள் இல்லன்னு நினைச்சியா? வாய மூடு. உன் இஷ்டத்துக்கு பேசினா அவ்வளவுதான். அம்மா, நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கம்மா. அந்த யமன் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வர போறாரு? அவருக்கு என்ன அவசியம் சொல்லுங்க. நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லப்பா விக்ரம், நான் எதையும் தப்பா புரிஞ்சுக்கல. நான் பார்த்தது யமனதான். நான் நல்லா பார்த்தேன்ப்பா. பார்க்கறதுக்கு மலை மாதிரி இருந்தாரு. அப்புறம் அந்த நேரம், ஐயோ ஆண்டவா, அவரு எவ்வளவு கருப்பா இருந்தாரு தெரியுமா? அவருக்கு முன்னாடி கறி கூட வெள்ளையாதான் இருந்திருக்கும். அவ்வளவு ஒண்ணும் குண்டா இருந்திருக்க மாட்டாரு. நீ எல்லாத்தையும் பெருசுபடுத்தி சொல்ற. இல்லப்பா, அப்படின்னா நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்களா? வயசாயிடுச்சு இல்ல, அதனால என்னென்னமோ யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். இவங்க எதுக்கு யமனை பத்தி பேசிட்டு இருக்காங்க? அதுவும் இல்லாம நீ நல்லா கவனமா பாத்துருக்க மாட்ட சரோஜா. எம்ஐ ஏன் கருப்பா இருக்க போறாரு? வெள்ளையாதான் இருந்திருப்பாரு. உனக்கு ஏதாவது பைத்தியம் கீத்தம் பிடிச்சிருச்சா? ஆமா, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுங்க. அதான் ஏதோ பேசிட்டு இருக்கேன். நான் ஒரேடியா போய் சேர்ந்துட்டேன்னா அப்ப நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு உங்களுக்கு புரியும். ஆமாங்கம்மா, அப்பா சொல்றது உண்மைதானே? அது எப்படின்னா, நம்ம தான் நாடகத்துல யமதர்மராஜா எல்லாம் பாக்குறோம்ல, அதுதான் உங்களுக்கு ஏதோ கற்பனையா தோணி இருக்கு போல. நீங்க நினைக்கிற மாதிரி யம வீட்டுக்குள்ள வரமாட்டாரு. அம்மா, நீங்க இது வரைக்கும் எவ்வளவு கதை சொல்லிருக்கீங்க. அந்த கதையில என்ன சொல்வீங்க? தேவதைங்களுக்கு ரெக்க இருக்கும், அவங்க பறப்பாங்கன்னு. ஆனா நீங்க இது வரைக்கும் தேவதைங்களை பாத்திருக்கீங்களா? யாருக்குமே ரெக்க இருக்காது, பறக்கவும் முடியாது. சோட்டு சொல்றதா சரின்னு எனக்கு தோணுது சரோஜா. நீ ஏதோ பிரம்மையில இருக்கேன்னு நினைக்கிறேம்மா. அதுவும் எதுக்கு நம்ம வீட்டுக்கு எம்ம வர போறாரு? அதுவும் இல்லாம நாம பேரம்பேத்திய பார்க்கணும், அவங்களோட விளையாடணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. இந்த யம ஏன் தான் நம்ம வீட்டுக்கு வந்தாருன்னு தெரியலையே. அம்மா சந்தியா, கொஞ்சம் தண்ணி கொடுமா. சரிங்க. சூர்யா, தண்ணி பிடிங்க. மாமாவோட கையில கருப்பா இருக்கு. என்னது அது? இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ செய்யறாங்கன்னு நினைக்கிறேன்.